வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் ஏகத்சம்ச சர்க்கா, சர்க்கமானது 31. ராவண கர விருத்தோபலம்பகா, அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணன், தசசிரஸ் உள்ள ராவணன், 10 தல ராவணன் தன்னுடைய தம்பியாகப்பட்ட கரன் தூஷணன் அழிவை தெரிந்து கொண்டு ரொம்பவும் கோபப்பட்டானாம் என்கிற தலைப்பிலே சுலோகமானது முழுமையாக சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரசுற்றுக்கண அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவை ச தஸ்யை கனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यो. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சத்ருகண நம சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் ஏகத்ரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 31. ராவண கர விருதோபலம்பகா, அரக்கனாகப்பட்ட ராவணன் தன்னுடைய தம்பி அரக்கன் கரன் தூஷணன்லாம் அழிவை தெரிந்து கொண்ட உடனேயே மிகவும் கோபப்பட்டானாம். துவராம் ஆனஸ்ததோ கத்வா ஜனஸ்காநாதகம்பணः பிரவேஷ்ய லங்காம் ஏகேன ராவணம் வாக்கியமப்ரவீத். இந்த 14,000 அரக்கர்கள்ல ஒரு அரக்கனை மட்டும் விட்டுட்டார் ராமபிரான். அது யாரானா ஜனஸ்தானத்திலேருந்து அகம்பணன் அப்படின்ற அரக்கன் இந்த போர் முனையிலேருந்து தப்பிச்சு விரைவாக இலங்கை சென்று இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணனுடைய சபையில் புகுந்து பரபரப்போட அரக்கன் ராவணன் கிட்டக்க சொன்னானாம். என்ன சொன்னான் அப்படின்னா, ஜனாஸ்தானஸ்திதாராஜன் ராட்சச பகவோகதாः கரஸ்ய நிகத சங்கே கதஞ்சித ஹமாகதः. அரக்கர்களுக்கெல்லாம் மன்னராக இருக்கக்கூடிய மன்னரே, ஜனஸ்தானத்தில் இருந்த ஏராளமான அரக்கர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள். தூஷணன் திரிசிரசும் காரணம் யுத்தத்தில் கொல்லப்பட்டா. நான் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு நானா அகம்பணம் ராவணன் கிட்டக ஏவ முக்தோ தசக்ரீவ
கிருத சம்ரக்தலோச்சனः அகம் பணம் உவாச்சேதம் நிர்தன்னிவ சக்ஷுஷா. இந்த மாதிரி அகம்பணன் அப்படின்ற அரக்கனால சொல்லப்பட்டதுமே ராவணன் ரொம்பவும் கோபம் கொண்டானா. அப்போ அந்த ராவனுடைய கண்களை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அக்னி எவ்வளவு தூரம் சிவப்பா இருக்குமோ அந்த மாதிரி கண்ணெல்லாம் சிவந்து போக பார்வையாலேயே எரிச்சு விடுவது போல ராவணன் அகம்பணனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னான் ராவணன் அப்படின்னா, கேன பீமம் ஜனஸ்தானம் ஹதம் மம பராசுனா யோகி சர்வேஷு லோகேஷு கதிம் நாதிகமிஷ்யதி. நான் அந்த ஜனஸ்தானங்கிறது என்னுடைய எல்லை. அப்போ இலங்கையிலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு அவனுடைய எல்லை? திருவண்ணாமலை வரைக்கும். அந்த ஜனஸ்தானத்தில் ஆயுள் முடிந்த எப்படி கேட்குறான் பாருங்க. எவ்வளவு தூரம் ராவணனுக்கு அந்த விக்கிரணம் புத்தி இருந்ததுன்னா கேட்பான். யார் ஒருவனுக்கு ஆயுள் முடியுமோ முடிந்த யாரால அது அழிக்கப்பட்டது. இப்போ உலகத்தில் எந்த பகுதியிலும் அவன் போய் பதுங்குவதற்கு புகலிடம் கிடைக்காமல் அவன் அலைய போகிறான். ஜனஸ்தானத்தை அழித்தவன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் ஒளிந்து கொண்டு இருந்தாலும் நான் அவனை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு நான் அரக்கன் ராவணன். நகீமே விப்ரியம் கிருத்வா சக்கியம் அகாவதா சுகம் பிராப்தும் வைஸ்ரவணேனாவே நயாமேன ந விஷ்ணுனா. இப்போ ராவணன் சொல்கிறான், ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கெடுதலை செஞ்சுட்டு அது இந்திரனாகட்டும், குபேரனாகட்டும், யமனாகட்டும், விஷ்ணுவாகட்டும், அவ யாராலையும் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு ராவணன் சொன்னானாம். காலஸ்ய சாபியம் காலே தகேயம் அபிபாவகம் மிருத்யும் மரண தர்மேனா சம்யோஜயிதோ முத்சகே. ராவணன் ரொம்பவும் கோபத்தோட சொல்றான், நான் யார் தெரியுமா? யமனுக்கே யமன், காலனுக்கே காலன். நான் நினைச்சேன்னா அக்னியை கூட எரிச்சிடுவேன். மிருத்யுவை மரணத்தோட கூட்டி வைப்பேன் அப்படின்னு நானாம் ராவணன். தகேயம் அபி சம்க்ருத்த ஸ்தேஜ சாதேத்ய பாவகோ வாதஸ்ய தரசா வேகம் நிகந்தும் அகமுத்சகே. ராவணன் சொல்றான் அகம்பணன் கிட்டக, எனக்கு மட்டும் கோபம் வந்ததுன்னா வாயுவினுடைய வேகத்தையும் தடுத்து என்னால் நிறுத்த முடியும். தீப்பிழம்பு போன்ற என்னோட ஆற்றல்னால சூரியனையும் அக்னியையும் கூட நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு அகம்பாவத்தில் சொன்னானாம் ராவணன். ததா கிருத்தம் தசக்ரீவம் கிருதாஞ்சலி ரகவன் ரகம்பணः யயா சந்தேக்தயா வாசா ராவணம் யாச்சதோ அபயம். இந்த மாதிரி கோபத்தோட கர்ஜித்த ராவணனை, இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை பார்த்து அகம்பணனானவன் தன்னுடைய இரு கைகளையும் கூப்பிண்டு பயத்தால அவனுடைய நாக்கானது
குழம்பி போய் என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நாக்கானது வரலையா வார்த்தை நாக்கிலேருந்து. அடைக்கலம் கோரினானா அகம்படன்ற அரக்கன், எனக்கு நீங்கள் தான் அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு நானா அகம்படன். தசாக்ரீவோ பயம் தஸ்மை பிரததோ ரக்ஷசம் வரஹ சாவிஸ்த்ரப்தோ அப்ரவீத் வாக்கியம் அசந்திக்தம் அகம்பணः. அரக்கர்களையே சிறந்தவனாக இருக்கக்கூடியவன், அரக்கர்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய ராவணன் அரக்கன் அகம்பணனுக்கு அபயம் அளித்தானாம். அதனால அகம்பணன் பயம் நீங்கி தெளிவான சொற்களை சொல்ல ஆரம்பிச்சானாம். என்ன சொன்னான் அப்படின்னா, புத்ரோ தசரதஸ்யாதி சிம்ஹ சிம்ஹ சம்ஹனோ யுவா ராமோ நாம விஷஸ்கந்தோ விருத்தாயதம் அஹாபுஜः வீரப்ருதுயசா ஸ்ரீமான் அனோதுல்ய பலவிக்ரமः ஹதம் தேன ஜனஸ்தானம் கரஸ்ய சகதூஷணः. இப்போ அகம்பணன் சொல்றான், அரக்கர்களுக்கே தலைவனே, மாமன்னரே, தசரனுடைய புத்திரர் ஸ்ரீராமபிரான், அவர் சிங்கம் போன்ற உடல் அமைப்பு கொண்டவர், ரொம்பவும் வாலிபத்தில் இருக்கக்கூடியவர். அவர் பேர் ராமன்னு பேரு. காயை போன்ற கொழுப்பான தோளெல்லாம் இருக்கும் அவருக்கு. உருண்டை திரண்ட அழகாக விளங்கக்கூடிய பெரிய கரங்கள், கைகள். மகாவீரர் அவர், மிகவும் புகழ் பெற்றவர். வெற்றி செல்வியை தனக்குள்ளேயே அடக்கி கொண்டவர். ஒப்பில்லாத உடல் பலமும் பராக்கிரமமும் கொண்டவர். அவரால் இந்த ஜனஸ்தானம், உங்களுடைய ஜனஸ்தானம் முழுவதுமே அழிக்கப்பட்டது. கரணும் தூஷணனும் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு அகம்பணன் ராவணன் கிட்டக. அகம்பணவச ஸ்ருத்வா ராவணோ ராட்சசாதிபः நாகேந்திர இவ ஸ்வஸ்ய வசனம் சேதமப்ரவீத். அகம்பணன் இந்த மாதிரி சொன்னோம்னா அவனுடைய சொற்களை எல்லாம் கேட்ட ஆர்ச்சர்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய ராவணன் என்ன பண்ணானா, பெரிய 5 தலை நாகம் இல்லை 1000 தலை நாகம் இருக்கக்கூடிய ஆதிசேஷனை போல, சர்பத்தை போல நீண்ட பெருமூச்சு விட்டு ராவணன் சொல்ல ஆரம்பிச்சானா. என்ன சொன்னான் அப்படின்னா, சுரேந்திரேன சஞ்சுக்தோ ராம சர்வமரை சஹ உபயாதோ ஜனஸ்தானம் ப்ரூகி கச்சிதம் கம்பணः. அகம்பணா, ராவணன் சொல்றான், அகம்பணா, அந்த ராமன்றவன் என்பவன் எல்லா தேவர்களோடும் தேவேந்திரனை விட தேவேந்திரனும் கூடியவனாக ஜனஸ்தானத்திற்கு வந்திருக்கானா சொல்லு அப்படின்னு ராவணன் கேட்டாராம். ராவணஸ்ய புனர்வாக்கியம் விசம்ய ததகம்பணः ஆச சக்ஷே பலம் தஸ்ய விக்ரமம் ச மகாத்மனः. ராவணன் இந்த மாதிரி சொன்ன உடனே அகம்பணனை கேட்ட கேள்வியை கேட்ட உடனே அகம்பணன் என்ன பண்ணானா, மகாத்மாவாக இருக்கக்கூடிய அவருடைய ஸ்ரீ ராமபிரானுடைய உடல் வலிமையையும் பேராற்றலையும் மறுபடியும்
இந்த அரக்கன் அகம்பனன் ராவணனுக்கு எடுத்துரைச்சானான். ராமோ நாம மகாதேஜா சிரேஷ்ட சர்வ ஜனோஷ்மதாம் திவ்யாஸ்ர குணசம்பன்ன புரந்தர சமோயுதி. அரக்கர்களுக்கே தலைவனே மாமண்டரே அகம்பனன் சொல்றான். ராமன் என்று பெயர் பெற்றவர் மகா பராக்கிரமசாலி. உலகத்துல எவ்வளவு வில்லாளிகள் இருக்காளோ அந்த வில்லாளிகள் எல்லாருக்கும் முதன்மையானவரே இவர்தான், தலை சிறந்தவர் இவர்தான். அந்த வில்லிலிருந்து தெய்வீகமாக இருக்கக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் பிரமாதமா செலுத்துறதுல ரொம்பவும் திறமை பெற்றவர். போர்ல வஜ்ரம் அப்படின்ற சிறந்த ஆயுதத்தை கொண்ட இவரை பார்த்தா எப்படி இருக்குன்னா இந்திரனுக்கு நிகரானவரா இருக்கார் அப்படின்னு நான் அகம்பனன். தஸ்யானுரூபோ பலவானே ரக்தாட்சோ துந்தபேஸ்வனः கணீயான் லக்ஷ்மணோர் நாம பிராத சசேனே பாணः. ஸ்ரீ ராமபிரானுடைய தம்பியாகப்பட்டவர், அவருடைய பெயர் லக்ஷ்மணன் அப்படின்னு பெயர் உண்டவன். அவரை போலவே லக்ஷ்மணனும் பெரிய பலசாலி, பலம் மிக்கவன். ஆனால் அவனுக்கு சிவந்த கண்கள் உள்ளவன். அவன் துந்துபி வாத்தியம் முழக்கம் போன்ற குரல் அவனுக்கு, மொழி நிலா போன்ற அழகான முகம் உடையவன் அப்படின்னு நான் அகம்பனன். சாத்தேன சக சம்யுக்த பாவகேனானிலோ யதா ஸ்ரீமான் ராஜவரஸ்தேன ஜனஸ்தானம் நிபாதிதம். அகம்பனன் சொல்றான் ராவணன் கிட்டக்க, நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கு. அப்போ காற்றும் சேர்ந்து கொண்டால் நெருப்பானது ரொம்பவும் தீவிரமடைந்து நாசத்தை தான் விளைவிக்கும். அந்த மாதிரி அதுபோல தம்பியோடு கூட சேர்ந்து வெற்றி செல்வனாக இருக்கக்கூடிய மாமன்னன் ராமபிரான் சேர்ந்திருக்கார். ரெண்டே பேர் தான். அவரால் தான் இந்த ஜனஸ்தானமானது வீழ்த்தப்பட்டது அப்படின்னு நாம் அகம்பனன். நைவ தேவா மகாத்மானோ நாத்ர கார்யா விசாரணா சராராமேண துர்துஷ்டா ருக்மா புங்கா பதத்ரிணः சர்பா பஞ்சானனா பூத்வா பக்ஷயந்தி ஸ்ம ராட்சசான் ஏன ஏன ச கச்சந்தி ராட்சசா பயகர்ஷிதாः. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்டுங்க மாமண்டரே ராவணனே. தவச்சொல் தேவர்களோ தவச்சொல்வர்களாக இருக்கக்கூடிய முனிவர்களோ மகாத்மாக்களோ அவளோட இல்லவே இல்லை. இது பற்றியும் நீங்க கொஞ்சம் கூட சந்தேகமே பட வேண்டாம். ராமனால் விடப்பட்ட பொன்னால் செய்யப்பட்ட சிறகு உள்ளவைகளுமான வாயை அகலமாக கொண்ட அம்புகள், அதான் பானம்னு சொல்றது. வாய் அகலமா இருக்கிறது பானம், கூர்ப்பா இருக்கிறது அம்பு. சர்ப்பங்கள் போலாகி அரக்கர்களை எல்லாம் விழுங்கெடுத்து, அரக்கர்களை எல்லாம் கொன்றுத்து
பயத்தால கலவரமடைந்த அரக்கர்கள் என்ன பண்ண, எந்தெந்த வழிகள்லாம் ஓடினார்களோ அந்தந்த பாதைகள்ல அவளுக்கு எதிரவே ராமன் நிற்பதை போல எல்லாரும் பார்த்தா கொஞ்சம் கூட குறைவில்லாத வீரம் உடையவர் ராமபிரான். இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜனஸ்தானமானது அந்த ஸ்ரீ ராமபிரானால் அழிக்கப்பட்டது அப்படின்னு நான் அகம்பணன் ராவணன் கிட்டக அகம்பணவச ஸ்ருத்வா ராவணோ வாக்கியமப்ரவீத் ஜனஸ்தானம் கமிஷ்யாமி ஹந்தும் ராமம் சலக்ஷ்மணம். அகம்பணன் அரக்கனாகப்பட்ட அகம்பணன் சொன்ன அந்த கூற்றையெல்லாம் கேட்டதுமே ராமனையும் லக்ஷ்மணனையும் கொல்வதற்காக நானே ஜனஸ்தானம் போறேன் அப்படின்னு நான் ராவணன். அதைவ முக்தே வச்சனே புரோவாச்சேதமகம்பணः ஸ்ருணு ராஜன் யதா விருத்தம் ராமஸ்ய பலபௌருஷம். அந்த சொற்களை எல்லாம் கேட்ட ராவணன் சொன்ன சொற்களை எல்லாம் கேட்ட அகம்பணன், அரசே, ராமனுடைய உடல் பலத்தையும் பேராற்றலையும் உள்ளபடியே நான் சொல்வதை இனியாவது கேளுங்க அப்படின்னு நான் அகம்பணன். அசாத்திய குபிதோ ராமோ விக்ரமேண மகாயசாஹ ஆபகாய சுபூர்ணாய வேகம் பரீஹரேச்சரைஹ. அகம்பணன் சொல்றான் ராவணன் கிட்டக, ஸ்ரீ ராமபிரான் யுத்தம் செய்யும் போது அவர் பாகத்து எப்படி இருந்தா தெரியுமா? மிகவும் கோபத்தோடு இருக்கும்போது ஒத்தராலையும் அவரை வெல்லவே முடியாதவராக இருந்தார். ரொம்பவும் பிரசித்தி பெற்றவர் ராமன். அவருடைய பேராற்றலை உங்களுக்கு சொல்லட்டுமா? அவருடைய பேராற்றல் எப்படி இருந்தது தெரியுமா? நான் பார்த்ததுக்கு வெள்ளமானது கரை புரண்டு ஓடுற ஒரு நதியினுடைய வேகத்தை தன்னோட அம்புகளை எய்தி அதை தடை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ராமபிரான் அப்படின்னு நாம அகம்பணன். சதாகிரக நக்ஷத்ரம் நவஸ்யாப்ய வசாதயேதே அசௌ ராமஸ்தோ மஜ்ஜந்தி ஸ்ரீமான் அப்யோத்தரின் மகீம். அதை விட ரொம்பவும் எந்த வீரத்தில் அந்த ஸ்ரீ ராமபிரான் மகிமை பெற்றவர் தெரியுமா? அரக்கர்களுக்கெல்லாம் தலைவரே, விண்ணில் நிலைத்திருக்கக்கூடிய ஒளிமயமான கோலங்கள், நவகிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் ஒருத்தர் தான். ஆனா அவர் வீர செல்வியோடு கூடிய இந்த ராமபிரான் கடல்ல மூழ்கி கொண்டிருக்கும் பூமண்டலத்தை கூட மேலே எளிதாக தூக்கி வைக்கக்கூடியவர், அவ்வளவு பலசாலியே அப்படின்னு நான் அகம்பணன். சம்கிருத்யவா புனர்லோகான் விக்ரமேண மகாயசாஹ சப்தச புருஷோ வியாக்ர ஸ்ரஷ்டும் புனரபி பிரஜா. அகம்பணன் சொல்றான் ராவணன் கிட்டக்க, இந்த ஸ்ரீ ராமபிரான் இருக்காரு, சர்வ வல்லமே உடையவர். அவர் சமுத்திரத்தின் கரையை உடைச்சு உலகத்தை தண்ணீர் காடாகவே ஆக்கி விடுவார். பெருங்கடல்ல
அடக்க முடியாத போக்கையும் வாயுவினுடைய வேகத்தையும் தன்னோட இரு கரங்களாலேயே தடுக்கக்கூடிய பலம் படைத்தவர் அவர் ராமன், ஸ்ரீராமபிரான் அப்படின்னு நாம் அகம்படன் ராவணன் கிட்டக. நகே ராமோ ரசக்ரீவா சத்யோ ஜேதும் त्वया युधि ரக்ஷசாம் வாபி லோகேன ஸ்வர்க பாப ஜனைரிவா. பெரும் புகழ் கொண்ட அவர் ஸ்ரீ ராமபிரான் விரும்பினால் தன் ஆற்றலால இந்த உலகங்களையே அழிச்சு விடுவார். மறுபடியும் மக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய திறமைசாலி, அவ்வளவு பிரமாதமான திறமை உடையவர் ராமபிரான் அப்படின்னு நான் அகம்பணன். நகே ராமோ ரக்ரீவோ சத்யோ ஜேதும் त्वया युधि ரக்ஷசாம் வாபி லோகேன ஸ்வர்க பாப ஜனைரிவா. ராவணனே, அகம்பண்ணன் சொல்றான், ராவணனே, பாவம் செஞ்ச மக்களால் தேவலோகம் அடைய முடியாததை போல உங்களாலும் அரக்கர் எல்லோரும் ஒன்று சேர்ந்தோ போர் செய்து அந்த ஸ்ரீ ராமபிரானை கண்டிப்பா வெல்லவே முடியாது அப்படின்னு நான் அகம்பணன். நதம் வத்யம் அகம் மன்யே சர்வை தேவாசுரைரவி அயம் தஸ்ய வதோபாயஸ் தம் மமே கமனா ஸ்ருணு. எல்லா தேவர்களும் அசுரர்களும் ஒன்றா சேர்ந்து போரிட்டாலும் கூட அந்த ஸ்ரீ ராமபிரானை அவரை கண்டிப்பா கொல்லவே முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற நாம் அகம்பணன் ராவணன் கிட்டக. ஆனா அவரை கொல்வதற்கு ஒரு உபாயம் இருக்கு, அது எனக்கு தோன்றது. அதை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க ரொம்பவும் கவனமா கேளுங்க அப்படின்னு நான் அகம்படன். பாரியா தஸ்யோத்தமா லோகே சீதா நாம சுமத்யமா శ్యామా సమ్మవే భక్తాంగే స్త్రీ రత్నం రత్నభూషిత. ஆனால் அந்த ஸ்ரீ ராமபிரானுக்கு அவருடைய மனைவி ரொம்பவும் உலகத்திலேயே ரொம்பவும் மிகச்சிறந்தவள். அவ்வளவு அழகுனா அழகு, கொள்ள அழகு. அவ பேரு சீதைன்னு பேரு. ரொம்பவும் மெலிந்த எடையுடையவள், யௌவன பருவத்தில் இருக்கக்கூடியவள். யௌவன பருவம்னாக்கா பால்ய பருவத்தில் இருக்கக்கூடியவள். எல்லா அவயங்களையும் ரொம்பவும் அளவாக பெற்றவள். அதாவது சிறுசு முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாமே ரொம்பவும் அளவாக அமையப்பெற்றவள். பெண்களிலேயே ரத்தினம் போன்றவள். அவ உடம்பு முழுக்க பார்த்தேன்னா நவரத்தனங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நான் அகம்படன் ராவணன் கிட்டக்க. நைவ தேவி ந கந்தர்வி நாப்சரா நாவிதானவி துல்யா சீமந்தினி தஸ்யா மானுஷீஷோ குதோ பவேத். அகம்படன் சொல்றான் ராவணன் கிட்டக்க, தேவ கந்தர்வ அப்சரச தானவ பெண்கள்லாம் இருக்கா பார்த்தீங்களா, இவன் எல்லாருமே அவளுக்கு கொஞ்சம் கூட இணையாகவே மாட்டான்.
அவ்வளவு பேரழகு. அப்படின்னா கேவலம் மனித ஜாதியில இந்த சீதா பிராட்டியாரை போல யாருமே இருக்கவே முடியாது அப்படின்னு நானா அகம்படன். தஸ்யாபகர பாரியாம் துவம் பிரமத்யதோ மகாவனே சாதயா தகித காமே ராமோ ஹாஸ்யதி ஜீவிதம். அந்த விஷாலமான அந்த காட்டில் தண்டகாரண்யத்தில் அவருடைய மனைவியை நீங்க வஞ்சகமான உபாயத்தால அவளை கவர்ந்து கொண்டு வந்துருங்க. இங்க மனைவிடம் அவன் இந்த ராமபிரான் ரொம்பவும் பிரேமை கொண்டவர். அதனால சீதையிடம் தன் உயிரைய தானே துறந்து விடுவார். நாம் போய் அவர் கொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நானா அகம்படன் துர்புத்தியை அவனுக்கு செலுத்தினானாம், ராவணனுக்கு செலுத்தினானாம் அகம்படன். அரோச்சயத தத்வாக்கியம் ராவணோ ராட்சசாதிபः சித்தயித்வா மகாபாகோ அகம்பணம் உவாச்சः பாடம் கல்யம் கமிஷ்யாமி ஏக சாரதினா சஹ ஆனயிஷ்யாமி வைதேகீம் இமாம் கிருஷ்டோ மகாபுரி. அரக்கர்களுக்கே மன்னனாக இருக்கக்கூடிய ராவணன் இந்த அகம்பணம் சொன்னான் பார்த்தல யோசனை. இந்த யோசனை ரொம்பவும் நல்லது அப்படின்னு ராவணன் அதை ஏற்றுக்கொண்டானா. பெருந்தோளுடைய ராவணன் கொஞ்ச நேரம் சிந்தனை செஞ்சுட்டு அரக்கனாக இருக்கக்கூடிய அகம்பணனை நோக்கி சொன்னானா, நீ சொன்னது ரொம்ப சரி அகம்பனா. நாளைக்கு கார்த்தாலேயே சாரதியோட கூட நான் தனியாக போய் இந்த பெருநகரத்துக்கு, இந்த பெருநகரமாக இருக்கக்கூடிய இந்த இலங்கை பிரதேசத்துக்கு மகிழ்ச்சியோட விதேக மன்னனுடைய புதல்வியை கண்டிப்பாக கொண்டு இங்கே சேர்த்து விட்றேன் அப்படின்னு ராவணன். ஏன்னா கெட்டதை சொல்லி கொடுத்தாக்கா எல்லாருக்கும் போய் சீக்கிரம் சேர்ந்துடும். நல்லா சொன்னோம்னாக்கா கேட்க மாட்டான். அதை நல்லவளாக இருந்தாலும் சரி, கெட்டவளாக இருந்தாலும் சரி. அதைவ முக்த்வா பிரயயோ கரயுக்தேன ராவணः ததேனாதி त्वय வர்ணேன திசா சர்வா பிரகாசயன். இந்த கெட்ட செயலை சொன்னோம்னா எவ்வளவு தூரம் பிரமாதமாக ஓடுறான் பார்த்தீங்களா ராவணன். இந்த மாதிரி சொல்லிட்டு மறுநாள் காலத்தால் கோவேரி கழுதைகளை கூட்டிய சூரியன் போல ஒளி வீசக்கூடிய எல்லா திசைகளையும் பிரமாதமாக பிரகாசப்படுத்திட்டு இருக்கக்கூடிய தேரில் அமர்ந்து கொண்டு ராவணன் இந்த காட்டை நோக்கி போயிட்டே இருந்தானாம். சாரதோ ராட்சசேந்திரஸ்ய நக்ஷத்ர பதகோ மகானே சஞ்சாரியமான சுசூபே ஜலதே சந்திரமா இவ. ஆகாய மார்க்கமா போறான். இந்த ஆகாய மார்க்கமா இந்த ராவணன் போகக்கூடிய வீதியில சொல்லலாம் அரக்கன் ராவனுடைய அந்த ரதமானது மேகத்துக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் போல திகழ்ந்ததாம். அவ்வளவு தூரம் பிரமாதமா ஒளி வீசிட்டு போனானா. சாமாரி சாஸ்திரமம் பிராப்ய தாட்டகேயா முபாபமதே மாரீச்சே நாச்சிதோ ராஜா பக்ஷ்ய பூஜ்யைர் அமானுஷைः தத்ஸ்வயம் பூஜயித்வா தோ ஆசனேன தகேன ச
அர்த்தோ பகிதயா வாச்சா மாரீச்சோ வாக்கியமப்ரவீத். இந்த ராவணன் என்ன பண்ணானா, தாட்டகைன்னு ஒருத்தர் இருந்தா, அரக்கி. அந்த அரக்கினுடைய புதல்வன் மாரீச்சன். இந்த மாரீச்சனுடைய ஆசிரமத்தை அவன் அடைஞ்சானான் ராவணன். மாரீச்சன் இந்த உலகத்திலேயே கிடைக்காத பல வகையான உணவு பண்டங்களை மன்னனாகப்பட்ட ராவணனுக்கு வழங்கி உபசரிச்சானான். ராவணன் பிரமாதமான தங்கத்திலேயே ஆன மணப்பலகாயை போட்டு உட்கார வச்சு ஆசனம் பண்ணி ஜலம் கொடுத்து ரொம்பவும் பிரமாதமான முக்கிய உபசாரங்களை எல்லாம் மாரீச்சன் என்ன பண்ணானா, தானே செஞ்சு கௌரவிச்சுட்டு இதுக்கு பின்னால் என்ன பண்ணானா, பொருள் செல்ல சொற்களால் இந்த மாரீச்சன் ராவணன் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாராம். என்ன சொன்னான் மாரீச்சன் அப்படின்னா, கச்சே குசலம் ராஜன் லோகானாம் ராட்சசேஸ்வரः ஆசங்கே நாதஜானே துவம் யதா தூர்ணம் இகாகதः. இப்போ மாரீச்சன் சொல்றான் ராவணன் கிட்ட, அரக்கர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவரே, மாமன்னரே, ராவணனே, உங்க நாட்டில் இலங்கையில் மக்கள் எல்லாரும் சூட்சமா இருக்காளா, எல்லாரும் நலமோட இருக்காளோன்னு. தலைவரே, நீங்க இங்கு ரொம்பவும் அதி விரைவாக விரைந்தோடி வந்திருப்பதை பார்த்தா உங்களுக்கு ஏதோ மனக்கஷ்டமான ஒரு காரியமானது நடந்திருக்கு அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு நான் மாரீச்சன். ஏவமுக்தோ மகாதேஜா மாரீச்சேன சராவணः ததா பஷ்யாதிதம் வாக்கியம் அப்ரவீத் வாக்கியகோவிதः. இந்த மாதிரி மாரீச்சனால கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பின்னால் பேச்சிலேயே வல்லவனும் மகா பராக்கிரமசாலியுமானவன இருக்கக்கூடிய அரக்கன் ராவணன் பதில் சொன்னானா. என்ன சொன்னான் அப்படின்னா, ராவணன் ஆரக்ஷமே ஹதஸ்தாத ராமே நாக்லேஷ்ட கர்மணா ஜனஸ்தானம் அவத்யம் தற்சர்வம் யுதே நிபாதிதம். ரொம்பவும் ராவணன் சொல்றான் மாரீச்சன் கிட்டக்கா, ரொம்பவும் எளிதா வீர செயல்களை எல்லாம் செய்யவல்ல ராமனால என்னுடைய நாட்டின் எல்லை காவலர்கள் அனைவரும் கொல்லப்பட்டுட்டா, அப்பாடா அழிக்கவே முடியாத ஜனஸ்தானம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் முழுவதுமே போரினால அழிக்கப்பட்டுடுத்து அப்படின்னு சொன்னானாம் ராவணன் மாரீச்சன் கிட்டக. தஸ்யமே குரு சாசிஸ்வியம் தஸ்ய பாரியா பாரணே ராட்சசேந்திர வச ஸ்ருத்வா மாரீச்சோ வாக்கியமப்ரவீத். எவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு ராவணன் சொல்றான், அவனுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போகும் விஷயத்துல நீ தான் எனக்கு உதவி செய்யணும். அதாவது அரக்கன மன்னர்களுக்கே இருக்கக்கூடிய ராவணன் இந்த மாதிரி சொற்களை சொன்னதுமே மாரீச்சன் சொல்றானா, ஏன்னா இந்த மாரீச்சன்றவன் பாலகண்டத்தில் விஸ்வாமித்ரர் அவருடைய ஆசிரமத்தை முழுக்கவும் அழிச்சிருந்தவன் இவன் தான். அவரை யாரும் செய்ய விடாதபடி பண்ணியிருந்தது. அப்போ அந்த மாரீச்சனை மன்னித்து விட்டுட்டார் ராமபிரான். அவர் அரக்கர்களை வென்றுட்டார். இருந்தாலும் அரக்கர்களுக்கு தலைவனாக இருக்க மாரீச்சனா, போ உன்னை நான் விட்டுடுறேன் போயிடுன்னு சொல்லிட்டு உயிரோடு விட்டார். அதெல்லாம் இங்கே சொல்கிறார். அப்போ அந்த மாரீச்சன் அப்போ நல்லவன் ஆயிட்டான். இப்போ சொல்ல போகிறான் பாருங்க.
आद्यता केन सीता सा मित्ररूपेण सद्रुणा त्वया राक्षसशार्दूला கோண நந்ததி நிந்திதா. இப்போ மாரீசன் சொல்ற ராவணன் கிட்டக, ராவணா நீங்க அரக்கர்களிலேயே புலி போன்றவர். ஆனா இப்ப உங்களுக்கு நண்பன் போல வேஷம் போட்டுண்டு அகம்பனன் அவனால எந்த பகைவினால சீதையை பற்றி உங்களுக்கு முதல்ல தெரிவிக்கப்பட்டது, அதை எனக்கு சொல்லுங்க. உங்களால நிராகரிக்கப்பட்ட யார் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை இழந்து தவிக்கிறான்? யார் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை இழந்து தவிக்கிறான்? அதனால இந்த தவறான கருத்தை உங்களோட மனசுலேருந்து வெளில எரிஞ்சிடுங்க. ஆனால் உங்கள் மனசில் ரொம்பவும் ஊன்றி இருக்கான் அவன் உங்களுக்கு நண்பன் இல்லை, நண்பனை போல வேஷம் போடுபவன் அப்படின்னு நான் மாறிச்சேன். ஏன்னா அவன் அர்த்தம்தான், இருந்தாலும் தர்மத்தில் நிலையில இருக்கக்கூடியவன். சீதாம் இகானய ஸ்வேதி கோ ब्रवीति ब्रवीहि मे रक्षो लोकस्य सर्वस्य का शृङ्गं सेतुमिच्छति. இப்போ மாரீசன் ரொம்ப கோபம் கேட்குறா ராவணன் கிட்டக்க, ராவணா சீதையை இங்கே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்றத முதல்ல எனக்கு சொல்லு. எல்லா அரக்கர்களுக்கும் சிகரம் போன்ற உன்னை வெட்டி போடுறதுக்கு விரும்புறவன் யார்? நீ சீதையை அபகரிச்சுன்னா உன் தலை வெட்டி போயிடும் அப்படின்றத இங்க மாரீசன் இப்பயே சொல்லிட்டான். प्रोत्साह्यते गच्छत्वां सगे शत्रुर संशयः आसे विषम् उगातं श्रान् उद्धर्तुं चेष्यति त्वया कर्मणा तेन केनासि कापदं प्रतिपादितः सुगसुप्तस्य ते राजन्ने प्रकृतं केन मूर्धनि. இப்போ இன்னும் அதி கோபத்தோட கேட்கறான் மாரீசன் ராவணன் கிட்டக்க, இந்த காரியத்தை செய்யும்படி உங்களை தூண்டி விடக்கூடியவன் உங்களுக்கு எதிரி அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அவன் உங்களுக்கு எதிரி தான். உங்களை கொண்டே விஷமுடிய பாம்பின் வாயிலேருந்து அதனுடைய கோர பற்களை அவன் பிடுங்கிறதுக்கு விரும்புகிறான். அந்த மாதிரி ஆபத்தான தவறான காரியத்தை செய்யும்படி யாரால நீங்க உபதேசிக்கப்பட்டீர்கள்? மன்னரே ராவணா, அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தலையில இந்த மாதிரி அடித்தவன் யாரு? அதை சொல்லுங்க முதல்ல எனக்கு அப்படின்னு நான் மாறிச்சேன். விசோத வம்சாபி ஜனாகிரகஸ்த தேஜோ மத संस्थिते ततोर्पिषाणः उदीक्षितं रावणनेकयुक्ता सा संयुगे राघव गन्तहस्ति. ராவணா, உனக்கு தெரியாது, இந்த ஸ்ரீ ராமபிரான் இருக்கானே ஒரு மத யானைக்கு ஒப்பானவன். குற்றங்குறையே இல்லாத நல்ல குணத்துல பிறந்த அவனுக்கு அந்த மத யானைக்கு துதிக்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி துதிக்கை போன்றது அவனுக்கு.
யானைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்றான் இங்க மாறிச்சேன். துதிக்கை போன்ற அவன் பிறந்த குலம் அவனுக்கு. அவனுடைய பராக்கிரமமே யானையினுடைய மதநீர். எதையுமே எதிர்க்கக்கூடிய வலிமையுடைய இரு தோள்கள் இருக்கு பார்த்தீங்களா ராமபிரானுக்கு, அதுதான் அவனுக்கு தந்தங்கள். இந்த 2 கை யானையோட தந்தன்றான். அவரை போர்ல கண்ணெடுத்தும் நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்னு எண்ணும்போது உங்களுக்கு அந்த ராமபிரானோட யுத்தம் செய்வது என்பது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டானா மாரிச்சன். அசோரணஸ்திதி சந்திவாஸ் பாலோ விதரக்ஷோம் பிரகஹாத் சம்மஹா சுப்தஸ்வயா போதயிதும் ந யுக்தா சராங்கபூர்ணோ நிஷேதாசிதம்ஷ்ரஹ. ஆனா மாரிச்சன் சொல்றான், ராவணனே, இந்த ராமபிரான் இருக்காரே, ராமன் மானிட உருவம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கம் யுத்த காலத்துல நிலையை தவறாம உறுதியாக நிற்கக்கூடியது அப்படின்ற அந்த நோக்கம் சிங்கத்தினுடைய முடி, அந்த சிங்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய மையர் அவருடைய அந்த நிற்பது அடர்ந்த வாள். வீரர்களான அரக்கர்களே அதனால கொல்லப்பட்ட மான்கள். சிங்கம் எப்படி மானை பார்த்ததுன்னா விடாம போட்டு கொலை பண்ணி எடுத்துரும். அவர்கிட்ட இருக்க பானங்கள் அதனுடைய அங்கங்கள் கூர்மையான கத்திய அந்த சிங்கத்தோட பற்கள் அங்க இருக்கணும், அம்புல இருக்கணும், கூர்மையானது. அது சிங்கத்தோட பற்கள். உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை இப்ப நீங்க எழுப்புறதுக்கு சரியான நேரம் இல்லை, எழுப்பாதீங்க. அது வீழ்த்து கொண்டிருக்குன்னா மூழ்கிட்டுருக்குன்னா விளைவுகள் ரொம்பவும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நான் மாரிச்சன் ராவணன் கேட்டுக்க. சபாவஹாரே புஜவேகபங்கே சரோர்மிமாலா மாலே சுமாஹ வௌகே ந ராமபாதால முகே அதிகோரே பிரஸ்கந்திதும் ராட்சசராஜயுக்தம். மாரிச்சன் சொல்றான், அரக்க மன்னரே, ராவணனே, ராமன் பாதாளத்தை அடித்தளமாக கொண்ட மாபெரும் கடல் போன்றவர். அதை முதல்ல புரிஞ்சுங்க. அவருடைய வில்லுல இருக்கக்கூடிய கோதண்டமே முதல்ல அம்புகளை அவர் எடுத்து தொடுகிறதுனால அவருக்குள்ள இருக்கக்கூடிய விவேகமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆழமான சேரு, புதற்குழின்னு சொல்லுவாங்க, யாரையே இழுத்துட்டு போயிடும். அதெல்லாம் ஆழமான சேரு. பானங்களே அலைகள். யுத்தமே என்னன்னாக்கா அவருக்கு யுத்தங்கிறது எப்படின்னா கடல்ல நிறைந்துள்ள நீர். எவ்வளவு பயங்கரமான கடல்ல குதிப்பது அப்படின்றது நம்மளுக்கு சரி வராது. அது உசிதம் இல்லை அப்படின்னு நான் மாரிச்சன் ராவணன் கிட்டக்க. பிரசீத லங்கேஸ்வர ராட்சசேந்திரா லங்காம் பிரசன்னோ பவசாது கச்சா துவம் ஸ்வேஷோ தாரேஷோ ரமஸ்வ நித்யம் ராம சபாரியோ ரமதாம் வனேஷோ. இலங்கை தலைவரே ராவணனே,
அரக்கர்களுக்கே முதன்மையானவர் நீங்க. தயவு செஞ்சு மாரீச்சன் சொல்றார், அருள் கூர்ந்து நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. மன தெளிவோடவும் அமைதியோடவும் இப்பயே நீங்க இலங்கைக்கு திரும்பி செல்லுங்க. என்றென்றும் உங்கள் மனைவிகளோட இன்பத்தை மட்டுமே நீங்க அனுபவிங்க. ராமன் தன்னோட மனைவியோட சுகமா அவர் காட்டுல இருந்து போட்டுமே அப்படின்னு மாரீச்சன் அரக்கன். ஏவமுக்தோத சக்கரீவோ மாரீச்சேன சராவணகா ஞாவர்த்தத புரீம் லங்காம் விவேசச கிருகோத்தமம். இந்த மாதிரி தாடகையினுடைய அரக்கி தாடகையினுடைய புத்திரன் மாரீச்சன் சொன்னதுமே லங்கைக்கு திரும்பி போனானாம் ராவணன். மிகச் சிறந்ததான தன்னோட மாளிகைக்குள்ள புகுந்தானாம் ராவணன். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே ஏகத்ரிம்ச சர்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 31வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.